இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. பால் உற்பத்தியாளர் நலச்சங்கம் கடந்த 1990ஆம் ஆண்டிலிருந்து ஆவின் பாலுக்குண்டான கொள்முதல் விலை உயர்வு கூறி தமிழக அரசாங்கங்களிடம் கோரிக்கைகளை முன்னிறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி பால் விலை உயர்வை பெற்றுத் தந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைய அளவில் தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு 280 லட்சம், அதாவது 2.8 கோடி லிட்டர் பால் உற்பத்தியாளராக அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது எங்களது சொந்த தேவைக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொண்டது ஒரு 50 லட்சம் என்ற வகையிலும், அதை போலவே உள்ளூர் வியாபாரிகள் அவர்கள் உள்ளூரிலே விற்பனை செய்கிற பால் 50 லட்சம் என்கிற அளவிலும், தனியார் நிறுவனங்கள் ஆவின் தவிர ஏனைய தனியார் நிறுவனங்கள் ஒரு 1.5 லட்சம் லிட்டர் அளவிலும் தினந்தோறும் பாலை கொள்முதல் செய்து வருகிறார்கள். அந்த அவர்கள் கொள்முதல் செய்த ஆவின் நிறுவனம் தற்போது 37 லட்சம் லிட்டர் பாலை கடந்த 6 மாதத்திற்கு முன்பாக கொள்முதல் செய்து வந்தது. கடந்த 6 மாதங்களில் ஏற்பட்ட கடுமையான வறட்சி, தண்ணீர் தட்டுப்பாடு, மலர் தீவனம், பசுந்தீவன தட்டுப்பாடு, உலர் தீவனங்கள் விலையேற்றம் காரணமாக பால் உற்பத்தியாளர்களுக்கு போதிய விலை கிடைக்கவில்லை. அதனை பயன்படுத்திக் கொண்ட தனியார் நிறுவனங்கள் தங்களது கொள்முதல் விலையை ஆவினை விட லிட்டருக்கு 4 ரூபாய் 5 ரூபாய் கூடுதலாக கொடுத்து கொள்முதல் செய்து வந்த நிலையில் இன்றைய தினம் லிட்டர் ஒன்றுக்கு ஆவின் பால் கொள்முதல் விலையை விட கூடுதலாக 10 முதல் 12 ரூபாய் அளவுக்கு கிராமங்களிலே பால் கொள்முதல் செய்து வருகிறார்கள். எங்களது சங்கங்களுக்கு அருகாமையிலேயே எங்களுக்கான சங்கங்கள், ஆவின் சங்கங்கள் துவங்குவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஆனால் தனியார் நிறுவனங்கள் துவங்குவதற்கு தமிழக அரசிடம் எந்த விதமான வன்முறையுமின்றி கிராமங்களில் இருக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு அருகாமையிலேயே அவர்கள் பால் கொள்முதல் செய்து வருகிறார்கள். எங்களுக்கு கிராமங்களில் இருக்கிற கூட்டுறவு அமைப்புகள் மூலம் பாலின் அளவும் தரமும் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் நாங்கள் கொள்முதல் செய்து வழங்கி வருகிறோம். எங்களிடம் எவ்விதமான கலப்படமும் இருப்பதற்கான வாய்ப்புகளை கீழ்மட்டத்திலேயே நாங்கள் குறைத்து விடுகிறோம். ஆனால் தனியார் நிறுவனங்களுக்கான பால் கொள்முதல் என்பது எவ்வித சுகாதார கட்டுப்பாடுகளுக்கும் அடிப்படை காரணமாக கொண்டு இயங்காமல் தன்னிச்சையாக தாழ்ந்தோசித்தனமாக ஒரு வரமுறை இன்றி அவர்கள் கொள்முதல் சங்கங்களை அமைக்கிறார்கள். அவர்களுக்கான கட்டுப்பாடு ஏதும் இல்லாத காரணத்தினால் அவர்கள் இன்றைக்கு இருக்கிற சங்கம் நாளைக்கு இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கடந்த கொரோனா காலத்தில் 2020-21ஆம் ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் தனியார் நிறுவனங்கள் எல்லாம் தங்களது நிறுவனங்களை முடக்கிவிட்டு வெளியூருக்கு வேலையாட்களை பாதி பேரை அனுப்பிவிட்டு கிராமங்களில் லிட்டர் ஒன்றுக்கு 18 ரூபாய் அளவுக்கு மட்டுமே கொள்முதல் செய்து வந்தார்கள். ஆனால் அன்றைய தினமும் ஆவின் எங்களுக்கு வழங்கியிருந்த விலை கடந்த கால ஆட்சியிலே 2019 வழங்கப்பட்ட விலை என்பது லிட்டருக்கு பசும்பால் ஒன்றுக்கு 32 ரூபாய் அளவுக்கு கொடுத்திருந்தது. அதே அளவுக்கு விலையை கொடுத்து கடந்த கால ஆட்சியிலே பால் எங்களிடம் கொரோனா காலத்தில் எவ்வித தட்டுப்பாடுமின்றி பாலை கொள்முதல் செய்து நாள் ஒன்றுக்கு 45 லட்சம் லிட்டர் அளவுக்கு கொள்முதல் செய்து சரித்திர சாதனை. ஆனால் கடந்த 6 மாத காலங்களிலே
தனியார் நிறுவனங்கள் கை விற்பனையில் மேலோங்கி இருக்கிறது. ஆவினுடைய கொள்முதல் விலை சற்றே குறைந்திருந்த நிலை மாறி இன்றைக்கு இந்த கூடுதல் விலை கொடுப்பதன் காரணமாக நாள் ஒன்றுக்கு எங்களது சங்கங்களில் இருக்கிற உறுப்பினர்கள் 20 to 30 லிட்டர் பால் வழங்கக்கூடிய நபர்களை தனியார் அணுகுவதன் மூலம் நாள் ஒன்றுக்கு அவர்களுக்கு 200 to 250 கூடுதலாக கிடைப்பதால் ஆவின் கிராம சங்கங்களிலே பால் கொள்முதல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கடந்த 6 மாத அளவில் பால் கொள்முதல் ஆவினில் குறைந்து இன்றைக்கு நாள் ஒன்றுக்கு 28 லட்சம் என்கிற அளவுக்கு மிக மிக குறைவான வீழ்ச்சி தொடர் சரிவை சந்தித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த 3 மாத காலமாக நாங்கள் தொடர்ந்து ஆட்சி மாற்றத்துக்கு பின்னிட்டு புதிய ஆட்சியாளர்களிடம் எங்களுக்கு உரிய விலையை கொடுங்கள் என்று கேட்டு வருகிறோம். தேர்தல் அறிக்கையில் தாவேகா தனது தேர்தல் அறிக்கையில் சொல்லியதைப் போல பசும்பால் லிட்டர் ஒன்றுக்கு 44 ரூபாயும் எருமைப்பால் லிட்டர் ஒன்றுக்கு 60 ரூபாயும் வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த பால் உற்பத்தி தொடர்ந்து சரிவு ஏற்படுமானால் இன்றைக்கு இருக்கிற பால் நாளைக்கு வாங்குகிற போது 28 லட்சம் இருந்தது. 28 லட்சத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு 20,000, 30,000, 50,000 வேலும் குறைந்து இது கூடிய விரைவில் இந்த மாத கடைசிக்குள்ளாக நாள் ஒன்றுக்கு 25 லட்சம் என்கிற அளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. நாங்கள் தமிழகத்தில் இருக்க பால் உற்பத்தியாளர்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குகிற எங்களது கொள்முதலில் உருவான ஆவின் பால் கூட்டுறவு அமைப்பை காத்திட வேண்டும். அதே சமயத்தில் தனியார் எங்களுக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் அரசை அணுகி கொள்முதல் விலையை உயர்த்தி தர சொல்லி கோரியிருக்கின்றோம். எங்களது கோரிக்கைகள் சரிவர செவிசாய்க்கப்படவில்லை. கடந்த வேளாண் பட்ஜெட்டுக்கு முன்பான ஆய்வுக்குழு கூட்டத்தின் போது கூட பால்வளத்துறைக்கு கடந்த ஆட்சியில் 47,000 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. பால்வளத்துறைக்கு நீங்கள் கூடுதலாக நிதியை ஒதுக்கி தர வேண்டும். கடந்த காலங்களில் பால்வளத்துறைக்கு 15 ஆண்டு கால சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் ஆவின் பால் கூட்டுறவு துணைப்பதிவாளர் அலுவலர்களுக்கும் தணிக்கை அலுவலர்களுக்கான சம்பளத்திற்கு மட்டுமே பால்வளத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை சுட்டிக்காட்டி வேளாண்துறை அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர், கால்நடைத்துறை அமைச்சர் உள்ளிட்ட மூத்த அமைச்சர் கலந்து கொண்ட கூட்டத்தில் நாங்கள் கூறியிருந்தோம். ஆனாலும் கூட எங்களுக்கு பால் கொள்முதல் விளைவு கோரியிருந்தனர். அந்த உயர்வை அவர்கள் கருத்திலே கொள்ளவில்லை. போர்க்கால அடிப்படையில் நீங்கள் இந்த விலையை அறிவித்தர வேண்டும். நாள் ஒன்றுக்கு எங்களது சங்க உறுப்பினர்கள் 5 to 10 பேர் சென்ற நிலை மாறி சங்கங்களே முழுமையாக தனியார் வசம் செல்லுகிற நிலைக்கு இன்றைய தினம் தனியார் மூலமாக ஆசை கட்டப்பட்டு பால் ஆவினுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னைக்கு வரக்கூடிய பால் தட்டுப்பாட்டின் காரணமாகத்தான் பச்சைப்பால், ஆரஞ்சு கலர் பால், புளு கலர் பாலுங்கிற தட்டுப்பாடு கிடைக்கல. அப்படிங்கிற நிலை இன்றைக்கு தமிழகத்தில் சென்னையில் மட்டுமல்லாமல் எல்லா மாவட்டங்களிலுமாக ஏற்பட்டு வருகிறது. எங்களது கோரிக்கையை அரசிடம் இன்றைய தினம் கூறி வந்திருக்கிறோம். பால்வள மானிய கோரிக்கை வருகிற செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அந்த பால்வள மானிய கோரிக்கைக்கு முன்பாக தமிழக அரசின் முதல்வர் அவர்கள் பால் உற்பத்தியாளர்களுக்கு கருணை காட்டி இந்த பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் கடந்த 45 ஆண்டுகளாக தமிழகத்தில் வேரூன்றி இருக்கிற சங்கங்கள் அழிந்து போகாமல் காப்பதற்காக வேண்டி அவர் அந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னதைப் போல லிட்டர் ஒன்றுக்கு பசும்பாலுக்கு 45 ரூபாயும் எருமைப்பாலுக்கு லிட்டர் ஒன்றுக்கு 60 ரூபாயும் வழங்க வேண்டும் என்கிற செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக இன்றைய தினம் தமிழக அரசுக்கு வலியுறுத்த கட்டுப்பட்டுள்ளோம். அதை போலவே கிராம சங்கங்களில் இருக்கிற பணியாளர்களுக்கு சம்பளம் என்பது எங்களது கொள்முதல் விலையிலிருந்து நாங்கள் கொடுத்திருக்கிற ஒரு லிட்டருக்கு 1.4 ரூபாய் என்கிற அளவில் தான் அவர்களுக்கு நிர்வாக செலவுக்கு சம்பள செலவுக்கமாக பிரித்தம் செய்யப்படுகிறது. ஆனால் மாவட்ட ஒன்றியங்களிலும் சரி,
மாநில இணையத்திலும் சரி அவர்கள் விற்பனை லாபத்திலிருந்து அவர்கள் சம்பளம் பெறுகிறார்கள். கிராம சங்கங்கள் கிட்டத்தட்ட தமிழகத்திலே 9600 சங்கங்கள் இன்றைக்கு முழு வீச்சில் தன்னளவில் சுதந்திரமாக ஈடுபட்டு பால் கொள்முதல் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கான வாழ்வாதாரம் இன்றைய தினம் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது. எங்களுக்கு பால் விலை ஒரு பக்கம், ஆனா எங்களுக்கு பால் விலை கூடுதலாக கிடைக்கிறதுனால எங்களுக்கு 500,000 கிடைக்கிறது போயிடுவோம். ஆனா திரும்ப நாங்கள் இங்க கூட்டுறவு சங்கத்துக்கு வர பொழுது கூட்டுறவு சங்கமே இல்லாத சூழ்நிலை போயிட மாட்டோம். ஏன்னா இருக்கப்படியாளர் 200 லிட்டர் 300 லிட்டர் 500 லிட்டர் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் கிராமத்தில் சங்கத்தில் பணிபுரிந்து வந்தவர்கள் இன்னைக்கு பணியிழப்புக்கு உள்ளாக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறதை நிரசனமாக பார்க்கிறோம். அதற்காக அவர்களுக்கு சங்கத்திற்கான மார்ஜின் அமர்வு என்று சொல்லக்கூடிய விளிம்பு தொகையை 5% அளவில் உயர்த்தி கொடுத்துருமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகள் தமிழகத்திலே இருக்கிற பல்வேறு பணியாளர் சங்கங்கள் 3-4 ஆண்டு பிரிந்திருந்தாலும் இன்றைக்கு ஒத்த கருத்தோடு ஆர்வனில் கூடி ஆணையர் மூலமாக தமிழக அரசுக்கு எங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 கோரிக்கைகள் மட்டும்தான் சொல்லுது. மீதி கோரிக்கைகள்லாம் நிறைய இருக்கு. அதை அடுத்த போட்டு சொல்லிடுறோம். இன்றைக்கு அரசாங்கத்துக்கு சட்டமன்றம் கூடுகிற நேரத்தில் விதி 110 கீழ் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆவினை காப்பாற்றுவதற்காக வேண்டி இந்த சங்க பணியாளர்களுக்கான சங்க நிர்வாக செலவுகளுக்கு 5% அளவுக்கு விளிம்பு தொகையை உயர்த்திட வேண்டும். அதை போலவே பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையை அவர் தேர்தல் அறிக்கையில் சொன்னதைப் போல உடனடியாக அறிவித்திட வேண்டும். எங்களுக்கான கால நேரம் நீட்டிப்பு செய்கிற ஒவ்வொரு நாளும் ஆளுநருக்கு வரக்கூடிய பால் 20,000 30,000 40,000 குறைந்து கொண்டே போயிருக்கிறது. இது கடைசியாக தனியார் நிறுவனங்களின் ஆதிக்கத்துக்கு சென்று விட்டால் சுகாதாரமான சுத்தமான பால் என்பது உங்களுக்கு உறுதி செய்யப்படுவதிலிருந்து நீங்கள் காக்கப்பட வேண்டுமே. ஆனால் தமிழக அரசு போர்க்கால அறிக்கையில் இந்த நடவடிக்கை எடுத்திட வேண்டும். எங்களது வாழ்வாதார கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக கவனத்தை கொண்டு வருகிற 23/8/2027 தேதிக்கு முன்பாக விலை உயர்வை சட்டமன்றத்திலே அறிவித்திட வேண்டும் என்ற தினத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம். தவறும் பட்சத்தில் வருகிற 24 தேதி 24/8/2027 தேதி என்று காலையிலிருந்து 24/8/2026 அன்று காலையிலிருந்து தமிழகம் முழுவதுமான கிராம சங்கங்களில் பால் கொள்முதல் வழங்குவதை நிறுத்தி தனியார் நிறுவனங்களுக்கு நாங்கள் வழங்கிட வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையை தமிழக அரசு ஏற்படுத்திடக்கூடாது என்பதற்காக ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமாக பால் நிறுத்த போராட்டத்தை அறிவிக்கிறோம். அரசு செவிசாய்க்க தவறும் பட்சத்தில் அந்த அடையாள பால் நிறுத்த போராட்டம் என்பது தொடர் பால் நிறுத்த போராட்டமாக கூட மாறுகிற நிலை ஏற்படும். அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த அரசுக்கு நாங்கள் நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு இந்த சங்கத்திற்கு எந்த விதமான அரசியல் நிலைப்பாடும் கிடையாது. எங்களுக்கு பின்னிட்டு எந்த அரசியல் கட்சிகளும் கிடையாது. வேறு எந்த விவசாய சங்கங்களும் எங்களுக்கு கூந்துதலாக எங்களுக்கு ஆறுதலாக களத்தில் இறங்குவார்களே ஒழிய தனிப்பட்ட முறையில் அவர்கள் இதற்காக போராட்டம் செய்யவில்லை. தேவை ஏற்படும் 24ஆம் தேதி போராட்டத்துக்கு நாங்கள் உந்தி தள்ளப்படுவதில்லை. ஆனால் நாங்கள் தமிழகத்தில் இருக்க அனைத்து விவசாய சங்கங்களின் ஆதரவையும் கோரி பெறுவோம். அதே போலவே அனைத்து அரசியல் கட்சிகள் ஆளுங்கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவையும் கோரி பெற்று தமிழகத்திலே இந்த ஆய்வாள் கூட்டுறவுகளை மீட்டெடுக்கிற முயற்சியில் ஈடுபடுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் எப்படி தங்களது கொள்முதல் அலகுகளை மூடிவிட்டு சென்று வெளிமாநிலங்களுக்கு சென்று விட்டார்கள். வெளிமாநில பணியாளர்கள் 100 பேர் வேலை செய்யறதுல 50 பேர் வச்சிருக்காங்க. பாலுக்கு அவர்கள் கொடுத்துக் கொண்டிருந்த ஆவினுக்கு இணையான விலையிலிருந்து குறைந்து லிட்டர் ஒன்றுக்கு 18 ரூபாய் விலை கொடுத்து வாங்கியதை தமிழகத்து ஊடகத்தின் வாயிலாக தமிழக மக்கள் அனைவரும் அறிவார்கள்.
அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் அரசை கோருகிறோம். மேலும் இன்றைக்கு அவர்கள் கொடுக்கிற விலை என்பது லிட்டருக்கு 10 ரூபாய் 12 ரூபாய் என்பது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதங்கள் பால் உபரியாக வரக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய மாதங்கள். கன்றுகள் பசுக்களை ஈன்று பால் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய காலம். ஆனாலும் கூட கடுமையான வறட்சி, தீவன விலை உயர்வு, தண்ணீர் பற்றாக்குறை, எல்நினோவின் தாக்கம் ஆகியவற்றின் காரணமாக இந்த பால் உற்பத்தி எங்களால் தொழிலில் தொடர்ந்து ஈடுபட முடியவில்லை. கடைசியாக அவர்கள் தனியார் தங்களது பால் கொள்முதல் விலையை உயர்த்துவதை கொடுத்து ஆவின் நிறுவனங்களை பருப்பாதாரத்தில் சரித்து விட்டால் நாங்கள் எங்கே சென்று கேட்க முடியும்? அன்றைய தினம் தனியார் கொடுக்கிற விலையைத்தான் தமிழகத்தில் இருக்க கிராமப்புற பால் உற்பத்தியாளர் பெற வேண்டிய இக்கட்டான நிலை ஏற்படும் என்பதன் காரணமாகத்தான் நாங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிராமங்களில் இருக்க சங்கங்களில் இருக்கிற பணியாளர்கள் பால் உற்பத்தியாளர் கொண்டு வர பாலில் சர்க்கரை சத்து, தண்ணீர் கலப்பு, வேறு விதமான கலப்புகள் இருந்தால் அங்கேயே அந்த பாலை வாங்க மறுத்து திருப்பி அனுப்பிவிடுவார்கள். ஆனால் தனியார் நிறுவனங்களில் ஆவின் கூட்டுறவுகளில் வாங்கப்படுகிற பாலை கூட வாங்க மறுத்து திருப்பி அனுப்பப்படுகிற கலப்பட பால் தண்ணீர் கலந்திருக்குது, சர்க்கரை கலந்திருக்குது. அதனால உங்க பால்ல கூடுதலான சத்து இருக்க மாதிரி தெரியுது, உங்க பால்ல தவறு இருக்குது அப்படிங்கிற டெஸ்ட்டை நாங்கள் எடுத்து சொல்லிட்டோம்னா இந்த பாலை கூட தனியார்கள் எல்லாத்தனையும் மனதில் கொள்ளாமல் கூடுதல் விலை கொடுத்து வாங்கி செல்கிறார்கள். அதனால் தனியாருக்கு பால் வழங்குகிற உற்பத்தியாளர்கள் அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். எந்த ஒரு கட்டுப்பாடும் வரமுறையும் இன்றி அவர்களுக்கு பாலுக்கு கூடுதலான விலை கொடுத்து கொள்வதற்கு செய்வதால் ஆவினுக்கான அச்சுறுத்தலாகத்தான் நாங்கள் இதை எடுத்துக்கொள்கிறோம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூகேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் அசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.